சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரிவ்யூ வந்து சரண்டர். பிக் பாஸ் தர்ஷன், லால் மற்றும் பல நடிப்பில் வெளியே வந்திருக்கிற திரைப்படம் வந்து சரண்டர். படத்தோடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் வருது. தேர்தலுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து ஆயுதங்களெல்லாம் வந்து நம்ம லைசன்ஸோடு இருக்கிற ஆயுதங்கள் வந்து நம்ம ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும். அதன்படி நம்ம நடிகர் மன்சூர் அலிகான் என்ன பண்ணுறாரு, ஸ்டேஷனில் வந்து தன்னுடைய கைத்துப்பாக்கியை வந்து ஒப்படைக்கிறார். தேர்தலை முன்னிட்டு ஒப்படைக்கிறார். அதை வாங்கி வைக்கிற ஏட்டு வந்து நம்ம லால். அவர் என்ன பண்ணுறாரு, வாங்கி என்ட்ரி போட்டு உள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கிற அந்த துப்பாக்கி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து காணாமல் போயிடுது. இந்த காணாமல் போன துப்பாக்கியை வந்து தேடி எடுக்கணும். ஏன்னா மன்சூர் அலிகான் வந்து 2 நாள் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த துப்பாக்கி வந்து வாங்குறது வர்றார், அவர்கிட்ட கொடுக்கணும். இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ தர்ஷன் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறார், சார் காலையிலேருந்து ஒரு 20-30 பேர் தான் வந்திருப்பாங்க ஸ்டேஷனுக்கு, அவங்களை பிடிச்சி விசாரிச்சாலே தெரிஞ்சிடும் சார், அவங்க தான் எடுத்திருப்பாங்க, வேறு யாரும் எடுத்து இருக்க மாட்டாங்கன்றாங்க. பிக் பாஸ் இவர் தர்ஷன் வந்து அங்கே வந்து ட்ரைனி எஸ்ஐயாக தான் இருக்கிறாரு. முதல் கேஸாக இந்த கேஸை ஒப்படைக்கிறாரு. சரி, ஒரு நல்லா கண்டுபிடிச்சாரு, அவர் வந்து ரொம்ப நேர்மையான ஆஃபீஸர் ஆள், அதனால் அவருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும், எப்படியாவது நம்ம அவர் வந்து காப்பாற்றணும் இந்த இஷ்யூலேருந்து. ஏன்னா மிகப்பெரிய இஷ்யூ ஆகிடும், துப்பாக்கி காணாமல் போகிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இவங்க தர்ஷன் அந்த டீம் என்ன பண்ணுறாங்க, இந்த துப்பாக்கியை தேடி போகிறாங்க. சரி, இந்த துப்பாக்கி தான் தேடி போவாங்கன்னு பார்த்தா டைரக்டர் என்ன பண்ணார், இந்த துப்பாக்கி தேடி போகிற கதையிலேருந்து திரும்பி ஏதோ ஒரு ரவுடி கேங்ஸ்டர் கதையை நோக்கி தேடி போக ஆரம்பிச்சிட்டாரு. இடையில் அந்த பக்கம் போனால் ஒரு கேங்ஸ்டரு, அவர் இஷ்டத்துக்கும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு அடியால், அந்த அடியால் யாருனாக்கா நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனரு. அவர் வந்து எப்போ பாரு அவர்கிட்ட போய் ஏதோ பக்கத்து வீட்டு பங்காளிக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இவ்வளோ கேவலமெல்லாம் வந்து இந்த மாதிரி படத்தில் வந்து காட்ட முடியாது. போலீஸ் காவல்துறையெல்லாம் எப்படி தான் பொறுத்துக்குதோ தெரியல. இந்த மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் அடியாளுங்க கொத்தடிமையாக இருக்கிறாங்க, ஒரு உண்மையிலே இருக்கிறாங்களா என்னவோ தெரியல. டைரக்டர் அப்படி சொல்லி வச்சுருக்காரு. இந்த மாதிரி அவர் வந்து இஷ்டத்துக்கு கொலை பண்ணிக்கிறான். அங்கே போகிறாரு, அவருக்கு ஒரு தம்பி வரதான், அவன் ஒரு பக்கம் கஜா அடிச்சுட்டு அவன் ஒரு பக்கம் சுற்றிருக்கிறான். இந்த மாதிரி கதை எங்கேயோ தேடி போகுது. கடைசியில் துப்பாக்கியை தேடுங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க துப்பாக்கியை தேடல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஸ்டேஷன்லேருந்து ஒரு பையன், குட்டி பையன் ஒருத்தன் தூக்கின்னு விளையாடுறதுக்கு தூக்கின்னு போய் சேர்ந்துருக்கான் அந்த துப்பாக்கியை. அந்த அம்மா வந்து ஸ்டேஷனில் தான் வாங்கினது. 2 நாளாக அந்த துப்பாக்கியை ரிட்டன் ஒப்படைக்கணும், இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி 2 நாளாக ஸ்டேஷனில் வாங்கினது. அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு மிக அருமையான ஒரு திரைக்கதையில் வந்து இயக்குனர் வந்து இந்த திரைக்கதை இந்த படத்தை வந்து எழுதியிருக்கிறாரு. படத்தில் ஒரு விஷயம் பாராட்டலாம், யாரையுமே தனிப்பட்ட ஹீரோவாக காட்டல. பிக் பாஸ் தர்ஷன் வந்து உண்மையிலே ஒரு தன் கேரக்டர் உணர்ந்து நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இவ்வளோ இருந்தோம், லாலுக்கு வந்து அழுகிறதுக்குன்னு ஒரு சீனு, அது லால் வந்தோடனே முடிவு பண்ணிடுறாங்க, லால் வந்து ஒரு சீனில் அழ வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை சொல்லிட்டு அழுகுறாரு. எனக்கு வந்து 2 பொண்ணுங்க, பொண்டாட்டி போயிடுச்சு, நான் பிள்ளைங்கள தோல் மேலே போட்டு வளர்க்குறேன், நான் நேர்மையாக இருக்கிறேன்னு ஏதோ சொல்லி கதறி அழுகுறாரு. அது லால் நடிப்பு தெரியுமே தனிப்பட்ட முறையில் எடுத்து காட்டுறதுக்காக. அந்த ஸ்டேஷனில் ஒரு அம்மா வந்து எப்போ பாரு லாலை திட்டிகிட்டே இருக்கும். அது எதுக்கு திட்டுது, ஏன் திட்டுதுன்னே தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா காணாமல் போயிடுது. மறுபடியும் கிளைமேக்ஸில் வந்து கையை கட்டிக்க நிற்குது, சாரி சார் நான் தான் பண்ணிட்டேன் சார், துப்பாக்கி இந்த மாதிரி எடுத்து டேபிள் மேலே வச்சேன் சார், யாரோ திடீர்னு போயிட்டாங்க சார்னு அது வந்து சொல்லுது. இந்த மாதிரி ஒரு தெளிவில்லாத ஒரு திரைக்கதை, ஒரு சூரமொக்க திரைக்கதையாக இந்த சரண்டர் திரைப்படம் வந்து வந்திருக்குது. சரண்டரான துப்பாக்கியை தேடாமல் ஊரெல்லாம் வேறு கதையை தேடுற கதை தான் இந்த சரண்டர்.